Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hello friends. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்நாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமே அப்படினு சொல்லிட்டு நானும் என்னோட வீட்டுக்காரரும் முடிவு பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லயும் கேட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்லயே. சரி அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டா கொஞ்சம் நமக்கும் நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படினு தான். அதாவது ஏன் சிஸ்டர் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டிங்களா, எப்போவுமே அம்மா வீட்டுக்கு மட்டும் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரை காட்ட மாட்டீங்க, அவங்க அம்மா மட்டும் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் போட்டிருந்தீங்க. அதுக்கு பதில் நான் சொல்லட்டுமா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? நாங்கள் ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை, நான் வந்து ஏன் போகலன்னு பார்த்தா இவருக்கு லீவ் கிடைக்கல, அதனால் போக முடியல. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை. நான் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதான் லீவ் தான் கிடைக்கல இவருக்கு. லீவ் கிடைச்சாலும் அது வந்து இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு லீவ். ஒரு டைம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு, அதுக்கப்புறம் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நாத்தனார் வந்திருந்தாங்க, எங்களோட அக்கா வந்திருந்தாங்க குட்டீஸ்லாம் லீவுக்கு. அப்போ இங்கே லீவ் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அப்படி நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் எங்கள் குட்டீஸ்லாம் வந்ததால் நாங்கள் இங்கே லீவ் எடுத்து இப்படி போயிட்டோம். அப்புறம் இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்தது, அதுக்கு ஒரு 2 நாள் லீவ் எடுத்தாங்க. அப்போ என்னோட அத்தையும் வந்திருந்தாங்க, என் நாத்தனாரும் வந்திருந்தாங்க, அண்ணியும். அப்போது 2 நாள் 3 நாள் லீவ் எடுத்துட்டாருங்களா, இங்கே வந்துட்டாங்க அவங்க. அப்போ வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் தாலி பிரிக்கு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் கூட மாமியார் இருப்பாங்க. அப்போ மாமனார் வரல, ஏன்னா அங்கே வந்து காட்டில் வந்து வேலைலாம் இருக்குது, ஆடு அப்புறம் மாடெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க வந்து அந்த வேறு ஒர்க் இருக்கனால ஸோ அப்பா வந்து வரல, அம்மா மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஸோ அம்மாவும் பிரியாவும் இருக்க வந்து ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் வந்து வைக்கிறோம், அதை வந்து பாருங்கள். ஓகே, ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன்னுட்டாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீடியோலேயே இருப்பாங்க, நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில். அப்புறம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லீவ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு முறை ஊருக்கு போனார், நான் வரேன்னு ரொம்ப அடம் பிடிச்சேன். ஆனால் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் லீவு. அதனால் வந்து பிரியாவை கூப்பிட்டு போகல. சரி கூப்பிட்டு போயிட்டு உடனே வரணும் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டம். நைட்டு ட்ராவல் பண்ணாங்க. ஆமாம், நைட்டு போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு திரும்ப அந்த நைட்டே கிளம்பி நான் வர மாதிரி இருந்தது. ஸோ லாங் ட்ராவல், ஒரு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறதுனால ஸோ பிரியாவை கூப்பிட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அப்போ நான் எத்தனை முறை நான் வரேன்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட கோவில் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாரு, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் உன்னை கூட்டிகிட்டனால அந்த நைட்டில் போயிட்டு உடனே அங்கே மிட் நைட்டில் கிளம்பி வர மாதிரி இருக்கும், இங்கே கோயம்புத்தூருக்கு 2 மணி 3 மணிக்கு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் ஒரு நாள் அலைச்சலாக இருக்கும், வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதனால் அப்பயும் என்னால் சான்ஸ் கிடச்சி போக முடியல, அதுதான் விஷயம். அதனால் இன்னும் மாமியார் வீட்டுக்கு போகலை. இப்போ இந்த மாதம் நாங்கள் லீவ் கிடைச்சா போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். மாதமே முடிஞ்சிருச்சு, ஆனால் லீவ் வந்து கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் அல்லது அதுக்கு அடுத்த வீக் வந்து லீவ் கிடைக்கும். ஸோ ஊருக்கு போனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நாங்கள் வந்து போடுறோம். நாங்கள் ஒரு 15 டேஸாகவே வந்து லீவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், கிடைச்சா போகலாம் அப்படின்னு. ஆனால் லீவ் வந்து இன்னும் கிடைக்கல. இதுதான் விஷயமே. மாமியாரை பற்றி பேசலை அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே போனால் நாங்கள் அவங்களோட பேசுகிற கான்வர்சேஷன்லாம் எடுத்து போடலாம், அதனால தான் நான் வந்து எதுவும் பேசுகிறதில்ல. முக்கியமாக அம்மா வீட்டுக்கே போகிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அம்மா வீடும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்பப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், வேறு ஒன்றுமே விஷயம் இல்லை. இதுதான் விஷயமே. ரொம்ப வளவலன்னு பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 2 முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்கலைன்னா பரவாயில்ல, முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது 250 மில்லிகிராம் கப்பில் தான் நான் வந்து எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 130 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 3 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருந்தது, இப்போது பீட் பண்ண கொஞ்சம் லைட்டான மஞ்சள் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தோம்னா ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன்.
நம்ம முட்டை சேர்க்கறதுனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும்பொழுது முட்டையோட மனம் வந்து வராமல் இருக்கும். நிறைய பேர் முட்டை ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் முட்டையே நீங்கள் நிறைய ரெசிபீஸில் சேர்க்காமல் இருப்பீங்க. இந்த மாதிரி முட்டையை யூஸ் பண்ணும்போது வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டையோட ஸ்மெல்லை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம கேக்லாம் பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வீட்டில், அந்த சமையல் சோடாவை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லிகிராம் கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து நம்ம மாவு பசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். இப்போது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்குது எனக்கு. சப்பாத்தி பூரிக்கு பசைகிற அளவுக்கு நல்லா கெட்டியாக மாவு வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா கெட்டியாக நான் வந்து பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேணுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவே கொஞ்சம் போட்டுக்கோங்க. முதல்ல இந்த ஓரங்களை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு பீஸ் போடுறதுக்கு. ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே நான் வந்து போட்டுக்கிறேன். அழகாக தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சின்ன சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போது மாவு போட்டு கூட தேய்க்கல, அப்படியே ஒட்டாமல் வருதுன்றதுனால நான் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா தேய்க்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் கூட நீங்கள் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயக்கூடாது. சும்மா மாவு கொஞ்சம் இப்படி போடும்பொழுது லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அவ்வளோதான். ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா ஸ்நாக் வந்து சீக்கிரமாக கலர் மாறி வந்துடும், ஆனால் நல்லா வெந்திருக்காது. இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து தேய்ச்சி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு மாவையும் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். மாவை கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும் மாவு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும், மேலேயும் நல்லா கலர் மாறி வந்திருக்கணும். அதனால் எண்ணெயை இந்த அளவுக்கு லைட்டாக காய வச்சுட்டு எல்லா மாவையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா பிஸ்கெட் வெந்து வரும். கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரே மாதிரி ஸ்நாக்கும் கலர் நல்லா மாறி வரும். ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலேயும் பார்த்திங்கன்னா கலர் மாறி வந்துருச்சு. தீ ஃபுல்லாக வச்சு மட்டும் குக் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும். ஆனால் உள்ளெல்லாம் மாவு வந்து பச்சையாகவே இருக்கும், வெந்திருக்காது. ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டாலும் தீ ஃபுல்லாக வச்சுட்டு மேலே சீக்கிரமாக தீஞ்சிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணும்போது கரெக்டாக வெந்து வந்திருக்கும், மேலேயும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்திருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கோதுமை மாவை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வந்து ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பேக்கிங் பவுடரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாமான்னு கேட்பீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக நம்ம பிஸ்கெட் செய்யும் போது சாப்பிட முடியாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். வாயில் வச்சு ஈஸியாக கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது நம்ம பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா சேர்த்து செய்யணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும், மொறுப்பாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கடித்து சாப்பிட. கோதுமை மாவை வச்சு ஒரு சிம்பிளான பிஸ்கெட் ரெசிபி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து அவங்க நேம் மென்ஷன் பண்ணி வீடியோவில் ஹாய் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. யார் யார் அப்படி சொல்லியிருந்தாங்களோ அவங்க நேமில் நம்ம படித்து அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம். படிச்சுட்டுமா? ஓகே. சவிதா வினோத் அப்படிங்கிறவங்க ஹாய் சொல்லியிருந்தாங்க. சவிதா வினோதா? ஆமாம், நான் எல்லாருமே சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சவிதா வினோத், அப்புறம் கோமதி சக்திவேல், பாரதி அப்படிங்கிறவங்களும் சொல்லியிருந்தாங்க. ரீதா அப்படிங்கிற சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோமா, அதான் படிச்சுட்ருக்கேன் நான். திவ்யா சதீஷ் அப்படிங்கிறவங்களும் அவங்க தான் வந்து அண்ணாவே சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு 2 பேரும் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனம் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஹாய் சிஸ், என் குட்டி பொண்ணு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் கவிதா காமராஜ் அப்படிங்கிற சிஸ்டரும் வந்து அவங்க வந்து என்னை ஒரு ஹெல்டர் சிஸ்டர் மாதிரி நான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹெல்டர் சிஸ்டராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அவங்க வந்து நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நான் அவங்க மென்ஷன் பண்ணது மட்டும் சொல்கிறேன். எனக்கும் உங்களோட ஹெல்டர் சிஸ்டர் நினச்சி ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹரிப்ரியா சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு ப்ரோவும் வந்து எனக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் அவர். எல்லாருக்கும் ஹாய். எல்லாருக்குமே ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். நான் வந்து மற்றவங்களெல்லாம் வந்து ஹாய் சொல்லலன்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாய் தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதனால் நான் வந்து வீடியோவில் கேட்டுருவேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கேளுங்க, நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். நீங்களே ஏதாவது நினச்சிட்டு இப்படி அப்படின்னு எதுவும் தப்பாக வந்து சொல்லாதீங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ஏன் சிஸ் போக மாட்டீங்க அப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ரீசனை நாங்கள் வந்து கொடுப்போம். ஒருவேளை வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். இவருக்கு லீவு கிடைச்சதுமே ஊருக்கு போகிறோம். கண்டிப்பாக நாங்கள் அங்கே வந்து வீடியோ எடுத்து போடுறோம். பிளானில் வச்சுருந்தோம், ஆனால் லீவ் தான் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.